அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னையிலேருந்து நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் டெய்லியும் வீடியோ வரும். அதனால் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நேற்று நம்ம எடுத்த கணிப்பு இது தான். ஆனால் நேற்று நம்மளால் வீடியோவாக போட முடியல. இதுதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 625 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸிங்கில் அதாவது ரிசல்ட்டு கிடச்சிருக்குது. இப்போ 625 அப்படிங்கும்போது நேற்று எடுத்த கணிப்பு வந்து ஏபியில் 81, 23, 73, அதாவது ஏசியில் 73, பிசியில் 23, ஏபியில் 81 அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். ஆள்போட பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 625 இந்த 2, 5 அப்படின்றதுல நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 1க்கு பதிலாக 2, 4க்கு பதிலாக 5. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன மிஸ் ஆணுச்சு. சின்ன ஒரு இடத்துல நம்மளுக்கு மிஸ் ஆணுச்சு. இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி உடைய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வந்து தினசரி மாலை ஒரு 5 மணிக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சேனலில் வந்துடும். 5 மணி. அதனால் மறக்காமல் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வீடியோ வந்து நம்மளுக்கு வர்றது 5 மணி. சரியா? வரும் நேரம் இதுதான். நம்மளுடைய சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னையிலேருந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. இப்போ இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கிற கணிப்பில் வந்து நம்மளுக்கு பொதுவாகவே நம்ம ஒரு பவர் சார்ட் மெத்தட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட ஒரு இருக்குது. இதுதான் வந்து பவர் மெத்தட் அப்படின்னா ஒரு மிரர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 1க்கு வந்து ஆப்போசிட் நம்பர் அப்படின்னா 4, 2க்கு வந்து ஆப்போசிட் நம்பர் 5, 3க்கு வந்து ஆப்போசிட் நம்பர் 6, அதே மாதிரி 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9, 7க்கு 0, 8க்கு 1, 9க்கு 2, 0க்கு 3. மோஸ்ட்லி இந்த பவர் சார்ட் மெத்தடில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது எல்லாமே டியருக்கு வர்றது. டியரில் வந்து 1க்கு வந்து 6 பவர், 2க்கு வந்து 7 பவர், 3க்கு வந்து 8 பவர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே டியரில் வரக்கூடிய எண்கள். சரியா? அதனால் டியரில் வரக்கூடிய எண்களில் பவர் நம்பர்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எண்களில் தான் நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து பவர் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 விதமாக பிரித்து வச்சுருக்கோம். 5க்கு வந்து நம்மளுக்கு 8 பவர்னு. ஒரு சில நாளில் என்னென்னா நம்ம வந்து இந்த ரிசல்ட் வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு. அதாவது 6, 2, 5 அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோன்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். இதுதான் நம்ம வந்து பவர் சார்ட்டு. மோஸ்ட்லி நம்ம இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம எடுத்துக்குவோம். அதனால் நீங்கள் இதை கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு கணிப்புகள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மூலயமா சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த நம்பரை வச்சு இப்போ 6 நம்பர் ரிசல்ட் வந்து 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 9 பவர், 8 பவர், 0 பவர். அதே மாதிரி இங்கே 6க்கு 2 பவர், 3 பவர், 4 பவர். ஸோ இவ்வளோ எண்கள் இருக்கும்போது இதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மந்த்லி சார்ட்டை வைக்கும்போது இந்த 6ங்கிற எண்ணுக்கு என்னென்ன எண்கள்லாம் வந்திருக்கு, என்னென்னலாம் வரலை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா இந்த 6க்கு வந்து 3 தான் எண்ணு. இந்த 6க்கு வந்து நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது, 2 அப்படிங்கிறதும் 4 அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னா ஒரு வேளை இதில் 4 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 2 வந்துருச்சு அப்படிங்கும்போது திருப்பி அதுக்கு அடுத்த பட்டனா 8, 9, 0ல் வந்து ஏதாச்சும் ஒரு எண்கள் வரலாம். அப்படிங்கும்போது ஒரு போர்டுக்கு நம்ம 3 செட்டு அப்படிங்கிற மாதிரி 3 எண்ணாக நம்ம எடுக்கலாம். ஓகே, இது மாதிரி தான் நம்மளுக்கு பவர் சார்ட்டில் கிடைக்கிது. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 6 to 5 அப்படின்னு நம்ம நேற்று ரிசல்ட்டு காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 6க்கு வந்து 9 இருக்குது, 2க்கு வந்து 5 இருக்குது, 5க்கு வந்து 8 இருக்குது. அப்படிங்கும்போது 6, 6க்கு 9, 9, 5, 8, 9, 5, 8 தான் காமனாக வரக்கூடிய எண். அதாவது டைரெக்டாக இதுக்கு பவர் அப்படின்னா 6க்கு வந்து 9, 2க்கு வந்து 5, 5க்கு வந்து 8, 9, 5, 8, 9, 5, 8 அப்படின்னு தான் வரணும். ஆனால் இதை டைரெக்டாக ஒரு சில நாட்களில் வைக்க மாட்டாங்க. டைரெக்டாக ஒரு போர்டில் வரும். ஒரு போர்டில் டைரெக்டாக 9ன்னு வந்து இன்னொரு போர்டில் 5க்கு பதிலாக 6 வந்து இங்கே 8க்கு பதிலாக 7 கூட வரலாம். ஓகேவா? அதனால் இப்போ இன்றைக்கி இதை வச்சு நம்ம கணிப்பு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பவர் சார்ட் மெத்தடில் இல்லை. ஏன்னா ரிசல்ட் பேட்டர்னில் வரும்போது நம்மளுக்கு 038 அப்படின்னு வந்துருக்கு. இங்கே பாருங்கள் 03, 0க்கு 3, 3க்கு 8 முந்தானத்து ரிசல்ட்டு டைரெக்டாகவே வந்துச்சு.
அது சரிங்களா. 0க்கு 3 ஒரு போர்டில் ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டாப்புல 0க்கு 3, இந்த 3 விட்டுட்டு இந்த 3க்கு 8 அப்படியே டேரெக்டாக 038 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேவா. நம்ம நேற்று என்ன பண்ணோம்னா 814 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் எப்படி இன்றைக்கி இடையே கெஸிங்கில் வருது அப்படின்றத நேற்று ரிசல்ட்டு 4625 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 2 அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும், இது இந்த 2ங்கிறது பெண்டிங் நம்பரில் இன்னும் வரல. அதனால் நான் இந்த 6க்கு 2 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2. ஓகேவா. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அப்படிங்கிற ஒரு எண்ணம் காமனாக எடுத்துட்டோம். இந்த 2க்கு வந்து 4, இல்லை 2க்கு வந்து 2, இந்த 2க்கு வந்து 0. இது எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 4, இல்லை 2க்கு 2, இல்லை 2க்கு 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 3 எண்ணம் எடுத்துருக்கோம். அதாவது பி போர்டில் 4, 2, 0 அப்படிங்கிற நம்ம 3 எண்ணம் எடுத்துருக்கோம். ஓகே. இதுக்கப்புறம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 5. 5க்கு வந்து 0, 3, 5 அப்படின்ட்டு இருக்கோம். 5க்கு வந்து 0, 5க்கு வந்து 3, இல்லை 5க்கு வந்து 5. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 3, 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எண்ணம் எடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது 240, 223, 205 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்துருக்கோம். அதாவது நான் 625ங்கிற எண்ணு ரிசல்ட்டுக்கு 6க்கு 2, 2க்கு 4, 5க்கு 0. அடுத்தது பார்த்திங்கன்னா 6க்கு 2, 2க்கு 2, 5க்கு 3. அடுத்தது 6க்கு 2, 2க்கு 0, 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம மொத்தம் 3 செட்டாக இந்த கணிப்பை பார்க்குறோம். பிசியில் 51, 40, 4க்கு +1 5, 0க்கு 1 அப்படின்னா 51. இங்கே 23 இருக்குது. அப்போ ஒரு நம்பர் இருக்குது 24. இங்கே 40க்கு 40 அப்படி இல்லாமல் 41. ஸோ பிசியில் 51, 24, 41. அதுக்கு அடுத்தபடியாக ஆல் போட பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 2. இப்போ ட்ரையல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த 4க்கு 1, 6க்கு 2, 2க்கு 2, 5க்கு 3, 1223 அப்படிங்கிறது நம்ம ட்ரையல் நம்பராக எடுக்கிறோம். அதாவது 4Dயில் ட்ரையல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால 1223 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நம்ம எடுக்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22, இங்கே இருக்கிற 22 நம்ம அப்படியே எடுத்தாச்சு. அடுத்தது இதை 24 எடுத்துக்காச்சு. இங்கே இருக்கிற 20 நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஏபியில் 22, 24, 20 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கணிப்பாக இதில் இருக்க ஏபியை நம்ம அப்படியே இதில் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. சரி. இப்போ இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு செட்டு பாக்ஸ் இருந்தால் என்ன இருக்கலாம். பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை பார்த்தா, அதாவது பாக்ஸ்னால் எப்படி வேணாலும் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு பாக்ஸ் என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல பாக்ஸ் 700 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த 700 அப்படிங்கிறத நம்ம பாக்ஸாக போட்டோம் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இந்த 700 வரலாம், இல்லை இது அப்படியே மாதிரி 007 வரலாம், அப்படி இல்லைனா 070 வரலாம். ஓகேவா. மொத்தம் 5 செட்டாக மாறும். 007, 707 அப்படிங்கும்போது 700, 007, 070 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மாறலாம். இது எப்படி வேணாலும் மாறி மாறி வரலாம். 007 இல்லை 770 இல்லை 007. அதான் இந்த எப்படி பரட்டி நம்ம கணிப்பு எடுத்தாலுமே நம்மளுக்கு வரக்கூடியது இப்படி தான் வரும். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 240 அப்படிங்கிற எண்ணெய் நம்ம பாக்ஸில் போட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பாக்ஸுங்கிறது இது தான். இந்த 240 இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 042 இது அப்படியே தலைகீழா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 402 அப்படின்ட்டு சொல்லிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 204 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 402, 204, 240 அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 செட்டு இந்த பாக்ஸில் கணக்கு பண்ணால் நம்மளுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 024 அப்படிங்கிற மாதிரி. பாக்ஸ் அப்படின்னு என்ன, ஒரு எண்ணை வந்து அது எப்படி வேணாலும் போர்டில் மாறி வந்தால் அது இப்போ தான் பாக்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தினசரி நம்மளுடைய சேனலில் திரும்பவும் சொல்கிறேன், மாலை சரியாக 5 மணிக்கு நம்மளுடைய சேனலில் வீடியோ வரும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.